அருள் IS Academy. இப்ப நம்ம பார்க்க கொண்டு 12வது ஐந்தாண்டு திட்டம் 12வது ஐந்தாண்டு திட்டம் சரிங்களா. அப்ப 12வது ஐந்தாண்டு திட்டம் அப்படி திட்ட காலம் என்ன அப்படின்னா 2012 முதல் 2017 வரை சரிங்களா. அப்ப 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் எதுங்க 2012 இருந்து 2017 வரை சரியா. ரைட். அப்ப இந்த 12வது ஐந்தாண்டு திட்ட தலைவர் யாருன்னு கேட்பாங்க, மன்மோகன் சிங். யாரு? மன்மோகன் சிங் சரிங்களா. அதே மாதிரி இந்த 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய துணைத் தலைவர் யார் அப்படின்னா மாண்டேக சிங் அல்வாலியா. மாண்டேக சிங் அல்வாலியா சரிங்களா. மாதிரி யார் அப்படின்னா அருண் டோமர் சரிங்களா. அதாவது மாற்றங்களுடன் அருண் டோமர் மாதிரி, மாற்றங்களுடன் அருண் டோமர் மாதிரி சரிங்களா. இலக்கு வந்து 8%, பட் எவ்வளவு ரீச்னு சொல்லல, பட் தோல்வி சரிங்களா. 12வது திட்டம் தோல்வியில் முடிந்தது சரிங்களா. பாருங்க 12வது திட்டத்துடைய காலம் எதுங்க 2012 முதல் 2017 வரை சரிங்களா. அப்ப 12வது ஐந்தாண்டு திட்ட தலைவர் யார் அப்படின்னா மன்மோகன் சிங். துணைத் தலைவர் யார் அப்படின்னா மாண்டேக சிங் அல்வாலியா சரிங்களா. மாதிரி அருண் டோமர் மாதிரி, மாற்றங்களுடன் அருண் டோமர் மாதிரி. டார்கெட் பிக்ஸ் பண்ணது 8%. ஆனா 12வது திட்டம் தோல்வியில் முடிந்தது சரிங்களா. நோக்கம் என்ன? 11,000 லட்சம் அதே நோக்கம் தான் பாருங்க. விரைவான, அதிகமான, ஒருங்கிணைந்த, உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி சரிங்களா. அவங்க பாருங்க, விரைவான, அதிகமான, ஒருங்கிணைந்த, உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. அடுத்த வளர்ச்சி வேணுமா? தரமானதா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும். குவாலிட்டியா இருக்கணும், தரமான வளர்ச்சி மற்றும் நீடித்ததாக இருக்க வேண்டும். ரொம்ப நாளைக்கு நீடித்ததா இருக்க வேண்டும் சரிங்களா. அப்ப வளர்ச்சி தரமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்க வேண்டும் சரிங்களா. ரைட். இதோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா தொழில் தொடங்க என்னது எளிதான நடவடிக்கை சரிங்களா. ஒரு இண்டஸ்ட்ரியல் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். நம்ம அதை தொடங்கத்துக்குள்ளே நமக்கு ஒரு மாதிரி விரக்தி ஆயிடும் இல்லையா. ஆனா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பேச்சு ஈஸியா பண்ணலாம், தோணுன்னு எல்லாருக்கும் தோணும் இல்லையா. அதுதான் இப்ப இதுல என்ன பண்றாங்க, அந்த ரிலாக்ஸேஷனை குறைக்கிறாங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப கடினமா இல்லாம எளிமையாக்குறாங்க. எது? தொழில் தொடங்குவதற்கு சரிங்களா. அப்ப தொழில் தொடங்க எளிதான நடவடிக்கைகள், தொழில் தொடங்க எளிதான நடவடிக்கைகள். அந்த 2012-17 கல்வியறிவு 100% உயர்த்துதல். பாருங்க 12ல 100%, 11ல 85%, 10ல 75% இல்லையா. அப்ப 10வது ஐந்தாண்டு திட்டத்துல கல்வி அறிவை 75% உயர்த்தணும் டார்கெட் வச்சாங்க. 11வது ஐந்தாண்டு திட்டத்துல 85% உயர்த்தணும் டார்கெட் வச்சாங்க. 12வது இடத்துல 100% உயர்த்தணும் டார்கெட் வைக்கிறாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க 90% இந்தியர்களுக்கு வங்கி வசதி ஏற்படுத்தி கொடுத்தல் சரிங்களா. அப்ப எல்லாருக்குமே பேங்க் பாஸ்புக் உங்களுக்கு தெரியும் இல்லையா. எல்லாரும் பேங்க் பாஸ்புக் இப்ப இமீடியட்டா ஓபன் பண்ணி பேங்க் பாஸ்புக் இல்லாத நபரே இருக்கக்கூடாது அப்படிலாம் அரசாங்கம் சொல்லிச்சா இல்லையா. அப்ப அதுதான். அப்ப 90% இந்தியர்களுக்கு வங்கி மூலம் நம்முடைய வங்கி நடவடிக்கை எல்லாம் பங்கெடுக்கணும் சரிங்களா. இப்ப பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணம் போடுறது எடுக்கிறது அந்த டிரான்சாக்ஷன்ல எல்லாரும் ஈடுபடணும். எது? குறைந்தபட்சம் 90% மக்கள் வங்கி சேவையில் ஈடுபடுத்தும். எதுல? 12வது ஐந்தாண்டு திட்டத்துல சொல்லப்பட்டது சரிங்களா. அடுத்து பாருங்க தொழிற்சாலைகள் 10% வளர்ச்சியை அடைவது சரிங்களா. அப்ப இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுவோம் 10% வளர்ச்சி அடையணும் சரிங்களா. அடுத்து தேசிய வளர்ச்சி வீதம் 9% 9.5% உயர்த்த வேண்டும் சரிங்களா. அப்ப இதை சொல்றது யாரு? பிரதமர் மன்மோகன் சிங் சொல்றாரு. தேசிய வளர்ச்சி வீதத்தை 9% 9.5% உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்போதைய பிரதமராக இருந்த மாண்புமிகு மன்மோகன் சிங் அவர்களால் கருத்து வைக்கப்பட்டது சரிங்களா. தேசிய வளர்ச்சி வீதம் 9% 9.5% உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சொன்னார். அடுத்து ஆற்றல், கல்வி, சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி ஆகிய துறைகளில் ஆழமான சீர்திருத்தங்களை பணிவது. ஆற்றல் இல்லைங்களா, கல்வி, சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி இதெல்லாம் என்ன பண்ணணும் ஆழமான சீர்திருத்தங்களை சரிங்களா. அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. அப்ப இந்த 12வது ஐந்தாண்டுல தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த ஆண்டு 2013 சரிங்களா. நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அது மட்டும் இல்ல
புதிய பன்னாட்டு வாணிப தொடர்பு 2000 வந்துச்சு. புதிய பன்னாட்டு வாணிப தொடர்பு, அதாவது நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி. நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி, அதாவது புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை எந்த ஆண்டு அப்படின்னா 2000. இது எதற்காக கொண்டு வரப்படுது அப்படின்னா, இந்தியாவை உலகளாவிய வர்த்தகமயமாக மாற்றும். இந்தியாவை உலகளாவிய வர்த்தகமயம் மாற்றுவதா இந்த நோக்கம். என்னுடைய நோக்கம் புதிய பன்னாட்டு வாணிப கொள்கையினுடைய நோக்கம். சரிங்களா? அப்ப புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2015. சரிங்களா? அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உலகளாவிய அளவுல இந்திய வாணிபத்தை உயர்த்துவது. சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் செயல்பாடுகள். ரைட், தேங்க்யூ. Thanks for watching.